இப்போ நம்ம இருக்க ப்ராஜெக்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா ஒரு 2.5 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. சைட்டுக்குள்ள டெவலப்மெண்ட் அப்படி பார்த்தோன்னா ஒரு பிரீமியம் ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான விஷயம், இவ்வளவு அம்யூனிட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுத்து ஒரு பிரம்மாண்டமான சைட்ல உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எதுவுமே கிடையாதுங்க, ஃப்ரீ தான். இந்த சைட்ல இருந்து கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கு. நம்ம சைட்டுக்கு அப்படியே பேக் சைட்லேயே தான் உங்களுக்கு வந்து சான் அகாடமி ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. இந்த லே அவுட் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 ஏக்கர்ல ஃபுல்லி ப்ராப்பர் கேட்டட் கமிட்டியோட பிரம்மாண்டமான 2 ஆர்ச் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 909 ஸ்கொயர் ஃபீட் இருந்து மேக்ஸிமம் 1876 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இதில் ப்ராப்பர்ட்டி அவைலபிளா இருக்கு. இந்த பிரீமியமான ப்ராஜெக்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் கார்பரேஷன் லிமிட்ல ஒரு பிரைமான லொகேஷன்ல ஒரு சூப்பரான பிரீமியம் லேஅவுட் தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இப்போ நம்ம இருக்க ப்ராஜெக்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா ஒரு 2.5 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 ஏக்கர்ல ஃபுல்லி ப்ராப்பர் கேட்டட் கமிட்டியோட பிரம்மாண்டமான 2 ஆர்ச் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. சைட்டுக்குள்ள டெவலப்மெண்ட் அப்படி பார்த்தோன்னா ஒரு பிரீமியம் ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டு யார் பார்த்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டி. இப்போ ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அவங்களுக்கே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்கும் புரோக்கரேஜ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இதை நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காகவாவது நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருங்க. இந்த லொகேஷன் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் அமைஞ்சிருக்கு. எது வழியா வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து முடிச்சூர் போற ரோடு, அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மதுரை பைபாஸ் ரூம், அதில் ரைட் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக சிடிஓ காலனிலேருந்து அந்த லேஅவுட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. லேஅவுட்டுக்கு நம்ம இன்னொரு லொகேஷன் வழியாக வரலாம். நம்ம அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 3.5 கிலோமீட்டர் தான் அமைஞ்சிருக்கு. அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து நீங்கள் தாம்பரம் பார்த்து வரும்போது உங்களுக்கு அத்தியாவசிய தேவையான பொருள் எல்லா சூப்பர் மார்க்கெட்டு, ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க், ஏடிஎம் எல்லாமே அந்த ரயிலில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் கரெக்டாக அதுலேருந்து பாரதி நகர் வரும்போது அது வழியாக உங்களுக்கு சிடிஓ காலனியில் இந்த லேஅவுட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த சைட்லேருந்து கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கு. நம்ம சைட்டுக்கு அப்படியே பேக் சைட்லேயே தான் உங்களுக்கு வந்து சான் அகாடமி ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி முடிச்சூர் ரோட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைத்தன்யா ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. நியர்பைல காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிசி காலேஜ் இருக்கு. இந்த பக்கம் கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த பக்கம் நம்ம கரெக்டாக கிஷ்கிந்தா தாண்டி போனீங்கன்னா சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களுக்கு இருக்கு. நியர்பைல இருக்க ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல், தீபம் ஹாஸ்பிட்டல், அன்னையூர் ஹாஸ்பிட்டல், இது எல்லாமே மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல். நான் சொன்ன லொகேஷன் எல்லாமே இங்க இருந்து கரெக்டாக 2 to 3 கிலோமீட்டர்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஆதிரா கார்டன். இது உங்களுக்கு 3.5 ஏக்கர்ஸ்ல 85 பிளாட்ஸ் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்டி அண்ட் ரேர் ஆப்ரூவ். மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 909 ஸ்கொயர் ஃபீட் இருந்து மேக்ஸிமம் 1876 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இதில் ப்ராப்பர்ட்டி அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி இந்த லேஅவுட்ல ஃபேசிங் அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஃபேசிங்ல தான் உங்களுக்கு பிளாட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒன்று நார்த், இன்னொன்று சவுத். ஸோ நியூ லேஅவுட்ன்றதுனால உங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் இப்போ அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிரம்மாண்டமா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ப்ரீமியம் லுக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பிரம்மாண்டமா 2 ஆர்ச் பிளஸ் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபுல்லி காம்பவுண்டட் வால் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்துருக்காங்க. சைட்டுலேயும் உங்களுக்கு 3 ஃபேஸ் இபி லைனும் எடுத்துட்டு வந்தாச்சு. அதே மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ரோட் வித் எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோட், பிளாக் டாப் ரோடு உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான விஷயம், இவ்வளோ அம்யூனிட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுத்து ஒரு பிரம்மாண்டமான சைட்ல உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எதுவுமே கிடையாதுங்க, ஃப்ரீ தான். ஸோ சைட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இந்த பிரீமியமான ப்ராஜெக்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 6100 கோட் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் 100% கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறதுனால பேங்க் லோன் 80 to 90% வரைக்கும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட ஒரு 55 லட்ச ரூபாய் இருந்தால் போதும் இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 86 லட்ச ரூபாயில் உங்களுக்கு 2 BHK வில்லா, கஸ்டமைஸ்டு வில்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் டைரக்ட் பில்டர் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஸோ அதே மாதிரி தாம்பரம் லொகேஷன் இங்கே ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 2.5 கிலோமீட்டரில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.